தங்கமையா அவர்களுக்கும் மேலாள் தமிழ்துறை தலைவர் என் போற்றுதலுக்குரிய தோழர் அரங்கமல்லிகா அவர்களுக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் வெளிவந்த போது நான் பிறந்திருக்கவே இல்லை, உண்மையை சொல்லணும். இந்த நூல் வெளிவரும்போது நான் பிறக்கவே இல்லை. 71 அந்த நூல் வெளிவந்திருக்கு. இந்த நூல் எப்போ என் கைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 80களுடைய கடைசியில் 90களின் முதலில் இந்த நூலை நான் பார்க்கிறேன். ஒரு எனக்கு சரியாக ஞாபகம் இருந்தால் பட்டாளத்தில் இருக்கிற ஒரு நூலகத்தில் இந்த நூல் பார்க்குறேன். கருப்பு மலர்கள் படிக்கும் போதே ஒரு வசீகரம். அதுக்குரிய ஒரு கவிதை மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கவிதைகள் வாசிச்சு காமிச்சிட்டாங்க. நான் ஒரு சின்ன கவிதை தான் நான் வாசிச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும். ஏனென்றால் இந்த கவிதையை சொல்லும் பொழுது, இந்த புத்தகத்தை சொல்லும் பொழுது தொடர் பிருந்தாசாரதி அவர்கள் சொன்னது, இது கவிஞர்களுக்கான தாய்மொழி என்று சொன்னார். உண்மையாகவே இந்த கவிதைகளை வாசித்துத்தான் நாங்கள் கவிஞனானோம். நான் கவிஞனானேன். இதில் அது மாற்றி சொல்றதுக்கோ எதுவுமே கருத்து வேறுபாடே கிடையாது. 73 இதே மாதிரி இன்னொரு தொகுப்பு வருது. இதே மாதிரி கண்ணீர் பூக்கள் வருது. இதுவும் மலர் அதுவும் மலர். கண்ணீர் பூக்கள் மேத்தா வருது. வாய்ப்பு இருந்தால் வாசிச்சு பாருங்க. அதெல்லாம் இட்ஸ் அ மிராக்கிள். அந்த புத்தகங்கள் இன்னைக்கும் என்னுடைய அலமாரியினுடைய மேல் பகுதியிலேயே இருக்கும். எப்போ வேணாலும் நான் ரெஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி கவிக்கோவுடைய பித்தன், இந்த நூல்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களை மறந்து நீங்க அந்த கவிதை உலகத்துக்குள்ள போவீங்க. அதே மாதிரி வைகறை மேகங்கள், வைரமுத்தோட வைகறை மேகங்கள், இதெல்லாமே ஏன்னா சமகாலத்தில் வாழ்ந்த கவிஞர். நாங்க பார்த்து வளர்ந்து அடடா இப்படியெல்லாம் எழுத முடியுமா, அப்படி பார்த்து கொண்டிருந்து வளர்ந்த கவிஞர்களை நான் இங்கே சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பான நூலினை கவியரசரே இதற்கு சர்டிபிகேஷன் கொடுத்துட்ட பிறகு வேற யார் கொடுக்கணும்? அப்படிப்பட்ட அருமையான ஒரு அந்த புதையலை அழகாக எடுத்து கோடிட்டு அவருடைய மாணவர் இங்கே காண்பித்தார். மிக அருமையாக இருந்தது. அந்த ஒரு கவிதை சொன்னல, இந்த நூல்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவிதை இருக்கும். ஆனா கவிதை எப்படி இருக்குன்னா எல்லாமே படிமமாக இருக்கும். நீங்க எங்க எடுத்தீங்கன்னாலும் கவிஞர் நாக்காவுடைய அந்த கவிதைகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா படிமங்களும் குறியீடுகளும் இயல்பாகவே வரும். சுரதாயாவுடைய கவிதைகள்ல எப்படி ஓமை தானா அவருக்கு விழுமோ, அந்த மாதிரி நாக்கா ஐயாவுடைய கவிதைகள்ல அவருடைய எழுத்துக்கள்ல இயல்பாகவே அது உங்களுக்கு விழும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்போ அது முடிச்சேன். காணிக்கை கொடுத்திருக்காருங்க, காணிக்கை எழுதியிருக்காரு. அந்த காணிக்கையை வாசிக்கிறேன், கேளுங்களேன். புழுதி கட்டில்களாக மாறி எங்களுடைய ஏழை தோழர்களை உறங்க வைக்கும். பாருங்க, எடுத்து சொல்லும் பொழுது அந்த படிமத்தோடும் குறியீடோடும் தான் ஆரம்பிக்கிறார். புழுதி கட்டில்களாக மாறி எங்களுடைய ஏழை தோழர்களை உறங்க வைக்கும் கோடான கோடி நடைபாதைகளுக்கு கொடுத்திருக்கார். நான் அவருடைய கவிதையை வாசிக்கல, அவர் காணிக்கைக்காக எழுதிய வரிகளை வாசிக்கிறேன். இப்பொழுது கவிதையை வாசிக்கிறேன். ஒரே ஒரு கவிதை தான். தலீர்னு ஒரு கவிதைங்க. இந்த புத்தகத்துல 16வது கவிதை தலீர்னு ஒரு கவிதை. அதை நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த காட்சிகளை உங்களுக்கு சொல்றேன். அதுல எங்கன்னா ஒரு இடத்துலயாவது அவர் சொல்லி இருக்க அந்த படிமோ ஓமையோ அதை விட்டு வெளியே மாறி இருந்தா நீங்க எனக்கு சொல்லுங்க. தலீர். இலை பிஞ்சு விதைப்பட்டு தாவர மின்னல் வேர் தூரிகையின் ஓவியம் வசந்தம் ஏற்றும் பகல் விளக்கு தென்றல் குழந்தையின் மரப்பாவை கிளைகளின் பொய் சதங்கை. இதுக்கு எல்லாத்துக்குமே விளக்கம் இருக்கு. சும்மா ஒரு அழகுக்காக எழுதுற அந்த படிமத்தை உள்வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய வீரியம் என்னன்னு தெரியும். கிளைகளின் பொய் சதங்கை
இயற்கையின் சொப்பனம். கடைசியில எப்படி முடிக்கிறார் பாருங்க மனுஷன். அதான் கவிஞர். சருகின் முளை. எப்படி? சருகின் முளை, முளையின் சருகு. இப்ப இந்த கவிதையினுடைய விளக்கத்துக்கு வா. இலை பிஞ்சு, தளிர் இலை பிஞ்சு, இதுல உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது, டைரக்டாவே பொருள் புரிஞ்சிடும். அடுத்தது விதை பட்டு. விதை விதைத்த பிறகு அந்த துளிர், அந்த தளிர் வெளியே வருது இல்ல, அது எப்படி இருக்கும்? பட்டு வெறும் மென்மையா இருக்குமா? அதனுடைய இயல்பை சொல்றாரு. அடுத்தது தாவர மின்னல்றாரு. இது எப்படா தாவர மின்னலா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தளிரை யார் நீங்க உற்று கவனித்து பார்த்து இருக்கிறீர்கள்? தளிரை பார்த்தீங்கன்னா தெரியும், அது மேல எண்ணெய் தடவன மாதிரி இருக்குங்க. அதில் மேல் ஒளி பட்டால் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், இலையில படாது, தளிர்ல மட்டும்தான் படும். அப்படி ஒரு கவிஞனால மட்டும்தான் அந்த தளிரை ஒரு மின்னலாக பார்க்க முடியும். அப்போ என்ன பார்க்கணும்? அந்த தளிரை பார்க்க வேண்டும். அதில் பட்டு ஒளிப்படுகின்ற அந்த மின்னலாக தெரிகின்ற அந்த தெரிப்பு இருக்குல்ல, அதை படம் பிடிக்கிறான் கவிஞர். அதனால்தான் தாவர மின்னல் எழுதுறார். தாவர மின்னல். அடுத்தது பாருங்க, வேர் தூரிகையின் ஓவியம். வேர் எழுதினாதான் அந்த ஓவியம் தளிரா வெளியே வர முடியும். வேர் தூரிகையின் ஓவியம். வசந்தம் ஏற்றும் பகல் விளக்கு. ஒரு மரம் இலை உதிர் காலம் முடிந்து தளிர்களை விடும் பொழுதுதான் நாம் வசந்தத்திற்கு செல்கிறோம் என்பதை சொல்லுகின்ற ஒரு வெளிச்சத்தை அல்லது வசந்தத்திற்கான குறியீடை சொல்லுகின்ற அந்த காலம் வசந்தம் ஏற்றும் பகல் விளக்கு. தென்றல் குழந்தையின் மரப்பாவை. தென்றல் குழந்தையின் மரப்பாவை எப்படி? தென்றல் அந்த இலையை அசைச்சும் அசைக்காமலும் இருக்கும், அங்கதான் மரப்பாவையாக மாறுகிறது. அப்படியே அது அசைறத பாருங்களேன். தளிர் வந்து இலை மாதிரி அசையாது, அசைஞ்சா சத்தம் வராது. அதனாலதான் தென்றல் குழந்தையின் மரப்பாவைனால பெண்கள் நடந்து போனா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து சத்தம் ஏற்படும். ஆனா குழந்தை நடந்து போனா சத்தம் ஏற்படாது, அவ்வளவு மென்மையா அசையும் இந்த தளிர். இலையின், எனக்கு ரொம்ப பிடிச்சவர் இந்த கவிதையிலே இதுதான், இலையின் பொய் சதங்கை. அதே மாதிரி பொய் சதங்கை. அதான் மறுபடியும் நீங்க அந்த கவிதையை உள்வாங்கணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு மலர், அதாவது ஒரு மரம் தளிர் விட்ட ஒரு மரத்தை நீங்க நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள். தளிர் விட்ட மரத்தில் இலைகள் பேசும், காற்று அசையும் பொழுது இலைகள் பேசும், சத்தம் எழுப்பும், ஆனால் தளிர்கள் எழுப்பாது. அதனாலதான் அவர் கவிஞர் போடுறாரு, பொய் சதங்கைன்னு போடுறார். சதங்கை என்றால் சத்தம் எழுப்ப வேண்டும், பொய் சதங்கை என்றால் சத்தம் எழுப்பாது. ஆனால் இந்த கிளை, அந்த கிளையில் இருக்கின்ற இலை தளிராக இருப்பதால் அது சத்தம் எழுப்பவில்லை, அதனால் பொய் சதங்கைன்னு போடுறார். அதன் பிறகு இயற்கையின் சொப்பனம். அதனால புரிஞ்சிடும். சருகின் முளைன்னு எழுதுறாங்க. ஒரு தளிரை வச்சுட்டு அந்த மரத்தை அப்படியே மேலும் கீழுமாக அப்படியே கடைசியில முளையின் சருகு எழுதுறாரு. இன்னும் இதை வீரியமாக விவரித்துக் கொண்டே போகலாம், அத்தனை தூரம் இந்த கவிதை ஆழமானது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த கவிதையில் இருக்கின்ற எல்லா பக்கங்களிலும் படிமம் இருக்கிறது, குறியீடு இருக்கிறது, ஓமை இருக்கிறது. அதை மிக அழகாக வகைமைப்படுத்தியிருக்கிறார். சமூகம், பொது உடைமை, காதல், அழகியல், இயற்கை, இப்படி பட்டியலிட்டு எங்களுக்கு கிடைக்காத சில அற்புதமான புதையலாக இருக்கின்ற நாகா ஐயாவுடைய நிறைய தகவல்களை பின்பகுதியில் கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான, இதை நாங்கள் நிறைய நாட்கள் பேசி இருக்கிறோம், ஏழன் ஐயாவும் நானும் பேசி இருக்கிறோம். அந்த நிகழ்விற்கு என்னையும் அழைத்ததற்காகவே அவருக்கு நன்றி பாராட்டுகிறேன். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நிகழ்வில் ஏதோ ஒரு துளியாக நானும் இருக்கிறேன் என்பதனை நன்றி காணிக்கையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வாழ்த்துறை, திறனாய் உரை, நன்றி உரை சேர்த்து வழங்கிய இலக்கிய செல்வத்துக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக ஏற்புரை வழங்க தமிழ் இளைஞர் 2 அல்லது 3 நிமிடங்கள் மட்டும் நான் முன்னாடி நிற்கிறேன். ஆமாம், ஷாலினி, நீங்கள் ஒரு புத்தகம் வாங்கிக்கோங்க. ஷாலினி ஒரு புத்தகம். ஷாலினி, இளையராஜா புத்தகம் வாங்கினீங்களான்னு தெரியல எனக்கு. வாங்க இளையராஜா. வேற யாராவது நண்பர்கள் வந்து புத்தகம் வாங்காம இருந்தா வாங்கிக்கிங்க. நண்பர்கள் 2 நிமிடத்தில் ஏற்புரை கொடுத்துறேன். கண்ணம்மாள் வாங்க, கண்ணம்மாள் பதிப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. வாங்க இளையராஜா. ஐயா ஐயா வாங்கிட்டாங்களே தொடக்கத்தில், வாங்கலையா? வாங்க ஐயா.
தம்பி வாங்க, அவருக்கு ஒரு காலில் இளையராஜாவுக்கு காலில் அடிபட்டு கண்ணம்மா பத்த கண்ணமான் வாங்க. இப்படி போங்க. ஐயாவுக்கு அந்தாண்ட கையில முடிஞ்ச பிறகு நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு போட்டோ உட்காருங்க. போட்டோ சைடு இளையராஜா உட்காருங்க. நண்பர்களே, ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் கிட்டத்தட்ட இந்த 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 பெட்டி கொஞ்சம் நகர்த்துமா? அப்பா படம் தெரியுற மாதிரி. எங்க அப்பாவுடைய நினைவு குறித்து அப்பா 10 என்கிற ஒரு ரொம்ப குட்டியோண்டு புத்தகம், 10 இன்னிசை வெண்பாக்களும். என்னுடைய அப்பாவுடைய வாழ்வியல் ஆசிரியராக இருந்தாரு. அந்த நிழற்படங்களையும் தொகுத்து அப்பா 10 என்ற புத்தகத்தை மே 2023 24 நான் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு மனதுக்குள்ள ஒரு உறுதி எடுக்கிறேன், ஒவ்வொரு மாதமும் 27ஆம் நாள் ஏதாவது ஒரு நூல் எடுத்துட்டு வரணும்னு. அப்புறம் பல்வேறு நேரங்களில் இரவு பகலாக முடிச்சுட்டு கிடப்பேன். இன்னைக்கு வந்து நண்பர்களுக்கு ஒரு சின்ன செய்தி தான், பெரிய விபத்தான செய்தியில குடியாத்த குமணன் ஐயா இன்னைக்கு வர முடியல. 2 வீலர் போகும்போது சின்னதாக அடிபட்டுச்சு அவருக்கு. செங்கல்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. பயப்படுற அளவுக்கு ஒரு நிகழ்ச்சிதான். அவர் தான் எனக்கு இருந்து ப்ரூஃப் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 24 மாதங்கள் முடிந்து 25வது மாதத்தில் தொடர் நிகழ்வுகள்ல நான் வந்திருக்கிறேன். இந்த 25 மாதங்கள்ல 28 நூல்களை வெளியிட்டிருக்கேன். ஒரு மாதத்தில் IAS-க்காக 4 புத்தகங்கள் வெளியிட்டேன். பாப்பா உட்காருமா. ஐயா பேசும்போது வெளிநட பண்ணினான்னு நினைப்பாங்க. வேற கட்சி எதிர்கட்சின்னு நினைச்சுக்க மாட்டாங்க. என்ன இப்ப கட்சி மாறிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதை ஏற்புரைக்கு நான் எதுக்கு வர்றதுன்னா, அடுத்த மாதம் எந்த நூல் என்பதை அறிவிப்பதற்காக வருவேன். இப்பெல்லாம் எப்பவும் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். முதல்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு இப்ப அங்க போற வேலை இல்லைன்றதால உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறது தான். இந்த கண்ணதாசன் மாதிரி ஒரு சின்ன கணக்கு மேஜை வச்சிருக்கிறேன். உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கிறதா என்னுடைய வேலையாக இருக்கிறது. அதனால ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு இப்ப வந்து இலக்கண பகுதி அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. இளங்கோ சுப்பிரமணியன் தெரியும். அதில் கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 600 பக்கத்துக்கு டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கு மிகப்பெரிய இலக்கண நூல் ஒன்று எழுதி கொண்டிருக்கிறேன். அடுத்த மாதத்துல அந்த புத்தகம் ஜூன் 10ஆம் தேதி வாக்குல பெரிய விளம்பரத்தோடு வெளிவர இருக்கிறது என்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். பெரிய நூலாக வருகிறது. ஆனால் 27ஆம் தேதி நான் சும்மா இருக்க போதில்லை. 10ஆம் தேதி வந்துட்டு அடுத்த மாத கணக்கு இபி பட்ஜெட்லாம் இல்லை, இபி ரிவ்யூ மாதிரிலாம் இருக்கு. 27ஆம் தேதி முத்துப்பட்டன் கதை என்கிற நான் வானமாமலை தொகுத்திருக்கிற ஒரு நூல் இருக்கிறது. முத்துப்பட்டன் என்கிற பார்ப்பன இளைஞன் வந்து பொம்மக்கா திம்மக்கா என்ற சக்கிலிய பெண்களை திருமணம் செய்து கொண்டதால் 17ஆம் நூற்றாண்டில் ஆணவ படுகொலை செய்யப்படுகிறார். அதை பற்றி ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கிறது. அந்த பாடலும் IAS-க்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து வானமாமலை சில ஆய்வுகளை செய்திருக்கிறார். அது எந்த நூற்றாண்டிலே நிகழ்ந்தது, அந்த கதை உண்மையா பொய்யா, கதையினுடைய மாறுபாடுகள் என்ன என்பதையெல்லாம் அந்த ஆய்வுகளில் அவர் செய்திருக்கிறார். அந்த நூலை தொகுத்து IAS மாணவர்களுக்கு பயன்படுகிற வகையில் அடுத்த 27ஆம் நாளுக்கு முத்துப்பட்டன் கதைக்கான IAS மாணவர்களுக்கு பயன்படுகிற நூலை எடுத்து வர இருக்கிறேன் என்பதை சொல்லி எனது ஏற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா லோகமணி அம்மாவிலிருந்து தொடங்கி நன்றி உரை வழங்கின பாபு சசீந்திரன் வரைக்கும் பேச வைத்தவர் வந்து நான் காமராஜ். நாம் நிறுத்த முடியாது. ஏன்னா அவர் ஒவ்வொரு படிப்புகளும் உருவாக்கணும். எல்லோருடைய உரை ஏற்பாடியாளர் தங்க சங்கரபாண்டியன் பிருந்தா சாரதியிலிருந்து எல்லோருடைய உரையும் மிகச்சிறப்பாக இருந்தன. நம்முடைய நந்திவரம் சம்பத்குமார் ஐயா, பேராசிரியர் இளையராஜா போன்ற ஆளுமைகளை பேச வைக்க முடியாமல் போச்சு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் மதியழகன் ஐயா எல்லாம் பேச வைக்க முடியல. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்புக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. நான் சொன்னது கொஞ்சம் பார்த்து
எல்லாம் அம்மா வச்சுப்பாங்க, அவங்க இறங்கி போயிடுவாங்க. ஐயா ஒரு நிழல் போடுங்க. ஐயா மேலே போய் நிழல் பட கொஞ்சம் ஒரு நிழல் போடுங்க. இல்லைம்மா, இறங்கிட்டு வாங்க. போட்டாச்சு எடுத்தாச்சு எல்லாரும் சேர்ந்து இருப்பாங்க எடுத்தாச்சு தலைமை கலை கனவாவே மடியில உட்கார ஐயா, நான் தர சொல்லியிருக்கேன் ஒரு 5-6 பேருக்கு. ஓகே இந்த 3 பேர் இருந்துச்சு முல்லை காலர் இருந்தீங்கன்னா அம்மா கூட ஒரு போட்டோ எடுத்துருக்கீங்க. இங்கே பாருங்க சின்ன கை 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 போய் மிளர் போய் கை வேற அங்க கட்டி வர மேல சூப்பர் இதாங்க.